இப்போ வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த அந்த விஷயத்தில் மெயின் பேட்டில் கிரவுண்டாக இருந்தது வந்து பசிபிக் ஓஷன். அப்போ அந்த பசிபிக் ஓஷன்ல இப்போ ட்ரேடாக நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு சைலண்டாக. நாளைக்கு ஒரு வார் வரும்போது வந்துச்சுன்னா சீனா வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோலில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க யார் பக்கம் சாயிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் வார பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் நம்ம ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த குவாட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா சீனா அவங்களுடைய எக்கனாமிக் விஷயத்தை வந்து அவங்க டாமினேட் பண்ணுறதை நம்ம வந்து மூணுமே சூப்பர் பவர்ஸ் 3 கண்ட்ரிஸும் சேரும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மியூச்சுவல் விஷயத்தை அங்கே வந்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உண்டு. ஸோ இது ட்ரேட்லையும் சரி பாதுகாப்புலையும் சரி நம்மளுடைய நாட்டினுடைய எக்கானமியை பயங்கரமாக உயர்த்தக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்போ குவாட் அலையன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த அக்ரிமெண்ட் பைலாட்டரல் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் நிறையா நமக்கு டேரிஃப் வந்து போட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த டேரிஃப் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் இந்த லாங் ரன். ரூரல் செக்டார்னு ஒன்று இருக்குது. இவருடைய இந்த ஃபாரின் பாலிசி ரூரல் எக்கானமி எந்த அளவுக்கு வளர்த்து இப்போ ரூரல் எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கு வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அது முதல்ல முக்கியம். ஆனால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் பெரிய ப்ராப்ளமே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிராமத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போனால் அந்த ஸ்டேட்டினுடைய கோஆப்ரேஷன் அவசியம். ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கு இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. மெஜாரிட்டி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதை வச்சு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் கெவின் பால் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் அரங்கத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சி. மோடி அகெயின் ஹஸ் இன்சிஸ்ட் அப்பான் பைலேட்டரல் ட்ரேட். அது நிறைய டைப் பண்ணியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியாவோட அந்த பைலேட்டரல் ட்ரேட்னால இந்தியாவுடைய எக்கனாமியில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வரும் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போது சைனா வந்து வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்க வேலை பண்ணாங்கன்னா பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, பசிபிக் ஓஷன் வந்து அதிகமாக நம்ம ட்ராவலுக்கெல்லாம் பயன்படுத்தப்படாத ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு சி. ஆனால் வார் அப்படின்னு வரும்போது அது முக்கியமான ஒரு ஜோன். இப்போ வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த அந்த விஷயத்தில் மெயின் பேட்டில் கிரவுண்டாக இருந்தது வந்து பசிபிக் ஓஷன். அப்போது அந்த பசிபிக் ஓஷன்ல இப்போ ட்ரேடாக நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு சைலண்டாக. யூஸ்வலாக இவங்க ட்ரேடுக்கு வந்து எதை பயன்படுத்துவாங்கன்னா அட்லாண்டிக் பயன்படுத்துவாங்க. அமெரிக்கன் கான்டினென்ட், ஏசியன் கான்டினென்ட் இது இருக்கும், ப்ளஸ் யூரோப்பியனுக்குள்ள ஒரு சில சீஸ் இருக்கும். இப்போ பசிபிக் ஓஷனை நம்ம பேட்டில் கிரவுண்டை மட்டுமே இல்லாமல் நம்ம ட்ரேடுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றப்போ அங்கே சீனாவோட டாமினேஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க பார்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒட்டும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஆர்மியை கொண்டு போய் அங்கே பாட்டுறது, அவங்க அண்ட் ட்ரைனிங் பண்ணுறது, அவங்க வார்ஷிப்பை அங்கேயே ஸ்டேஷன் பண்ணி அவங்க ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது நாளைக்கு ஒரு வார் வரும்போது வந்துச்சுன்னா சீனா வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோலில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க யார் பக்கம் சாயிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் வார பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இந்தோ பசிபிக் அக்ரிமெண்ட்னு ஒன்று பண்ணாங்க. இந்த குவாட் அலையன்ஸ்னு சொல்லி போட்டாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். இந்த 3 கண்ட்ரிஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான், இந்த 3 பேருக்குமே வந்து 2004 சுனாமி வந்தப்போ அந்த ரிலீஃப் ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க இல்லையா. அந்த ரிலீஃப் ப்ரோக்ராம் பண்ணப்போ இந்த 3 நாடுகளும் சேர்ந்து பண்ணாங்க. அப்போது அவங்க 3 பேர் தான் பயங்கரம் பாதிக்கப்பட்டாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணப்போ நம்ம ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த குவாட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா சீனா அவங்களுடைய எக்கனாமிக் விஷயத்தை வந்து அவங்க டாமினேட் பண்ணுறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். எல்லாமே டிஃபென்சிவாக நமக்கு தெரிஞ்சாலுமே இதனுடைய நோக்கம் அப்படின்றது லார்ஜர் பிக்சராக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அவனை அடிக்கிறோம், அவனை நம்ம நோண்டுறோம் அப்படின்றதையும் தாண்டி இதில் நம்ம 3 சூப்பர் பவர்ஸ் 3 கண்ட்ரிஸும் சேரும்போது என்ன ஆகும்னா அது 3 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் விஷயத்தை அங்கே வந்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உண்டு. ஸோ இது ட்ரேட்லையும் சரி பாதுகாப்புலையும் சரி நம்மளுடைய நாட்டினுடைய எக்கானமியை பயங்கரமாக உயர்த்தக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்போ குவாட் அலையன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த குவாட் அலையன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக சைனாவை அவாய்ட் பண்ணி சீ ரூட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மோடியினுடைய. கரெக்ட். அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே,
இப்போ சைனா ஒரு வேலை பண்ணாங்க. அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ சில்க் ரோடுன்னு ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸையும் வெஸ்டர்ன் ஏஷியா கூட வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு ஒன்று. அது சீனாலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்தியா, பாகிஸ்தான், அப்படியே ஆப்கானிஸ்தான் அப்படி போகும் அது அந்த ரோடு. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சாலை. அதுலேயும் அவங்களுடைய படைகளை வந்து குவிச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க. இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ட்ரேட் ரூட் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி BRIன்னு ஒன்று பண்ணாங்க. அதே மாதிரி கடல் மார்க்கமாகவும் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அந்த மேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் மட்டும் தான் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை உடைக்கணும். ஏன்னா இந்த லாங் ரன் அவங்க அங்கே அதிகமாக ஸ்டேஷன் ஆகி அங்கே அவங்களுடைய பவர் அவங்க அதிகரிச்சாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்குமான அந்த ஒரு கனெக்ஷனை இவங்க வந்து பிளாக் பண்ண முடியும். அவங்க கரெக்ட் டாமினேட் பண்ண முடியும். அப்போ BRIல பார்த்தீங்கன்னா BRIல இதே மாதிரி தான் பண்ணாங்க. BRIல அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க அந்த ரோடு இனிஷியேட்டிவ்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இந்தியா அது ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ட்ரேட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அது வழியாக உள்ளே போச்சு. அதான் இந்தியா என்ன சொன்னாங்க, இல்லை முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், POK வந்து நம்மளுடைய பாட்டு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நான் சொன்னதை மீறி நீ பண்ணுற, அப்போ நான் உன்னை அங்கேருந்து நான் வெளியே வருவேன்னு சொல்லி மோடி ஒன்று பண்ணார். அப்போ இதே மாதிரி தான் சி மார்க்கமாகவும் கடல் மார்க்கமும் இதே தான். அப்போ கடல் மார்க்கமாக ஒற்றை அரசாங்கம் அந்த ஹோல் ஏரியாவையும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா அது நமக்கு ட்ரேடிங்க்கு பெரிய பிரச்சனையாக முடியும். ஏன்னா சூயஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆச்சுன்னா, வேர்ல்டு வார் டைமில் நினைக்கிறேன், வேர்ல்டு வார் டைமில் இவர் நாசர் அவர் என்ன பண்ணார், அந்த ரூட்டை வந்து பிளாக் பண்ணார். அங்கே ஒரு வார் நடந்தப்போ அவர் என்ன பண்ணார், அந்த ரூட்டை பிளாக் பண்ணா. ஏன்னா அந்த ஈஜிப்துடைய பார்டரை ஒட்டி அந்த பாதை போகும். ப்ளஸ் அவங்க அதுக்கு நிறைய வந்து பணம் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க. அவர் என்ன பண்ணார், இது ஏன் வழி சொல்லி பிளாக் பண்ணார். ஆனால் ஏசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாட்டுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து சூயஸ் கால்வாய். அப்போ அதை அப்போ என்னன்னா ஒற்றை நாடு டாமினேஷன் ஆகும்போது அவங்கள பிளாக் பண்ண முடியும். அவங்க பிளாக் பண்ணாங்கன்னா என்டையர் வேர்ல்டுமே சம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்போ அதை முக்கியப்படுத்தி தான் நம்ம சீனாவை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா. ஏன்னா அவர் அந்த 4 நாடுகள் அடிப்படையை வச்சு ரூட் பண்ணியிருக்காரு. அதாவது பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் அண்ட் இந்தியா இந்த ரூட் எடுக்கலான்ற மாதிரி தான் அந்த விஷயத்தை வந்து அவர் கொண்டு வந்தார். இப்போ சமீபத்தில் சீனா ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப்னுடைய பல விஷயங்களும் வந்து இந்தியாவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ அதனுடைய பைலாட்ரல் டைப் பண்ணியிருக்காரு யூஎஸ்ல. அது எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்துக்கு உதவியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்துடலாம். பூட்டான், நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட ஏன் நம்ம அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மோடியினுடைய ஃபாரின் பாலிசியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் என்னன்னா இந்த ரீஜனல் செக்யூரிட்டி, ரீஜனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இதனுடைய அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் பைலாட்ரல் அக்ரிமெண்ட். அப்போது இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கத்தில் உள்ள நாடுகள் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ட்ரிஸை வந்து நம்ம அனுசரித்து போனோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு 70s என்னாச்சு, அந்த வார் நடந்துச்சுல, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அவங்க ஷிம்லா அக்ரிமெண்ட் போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஷிம்லா அக்ரிமெண்ட்டோட நோக்கம் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆட்கள் பெரும்பாலான பகுதி வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம நிறையா அங்கே வந்து லாஸ் பண்ணோம். அக்ரிமெண்ட்ன்ற பேரை நம்ம நிறையா விட்டு கொடுத்து பண்ணாங்க, காங்கிரஸ் பண்ணாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு, இல்லை வி ஷுட் பி அசர்ட்டிவ். அப்போ அசர்ட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்து நாடுகளில் உள்ள நாடுகளையும் நம்ம அனுசரித்து போகணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து நுழைக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த அக்ரிமெண்ட், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்கிறீங்க, பைலாட்ரல் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் நிறையா நமக்கு டேரிஃப் வந்து போட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த டேரிஃப் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் இந்த லாங் ரன். அது எந்த பேக் ஃபயர்ன்ற எந்த சென்ஸ்ல? எஸ் சார். இப்போது அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்க, மெக்கின்லின்னு ஒருத்தர் இருந்தார். மெக்கின்லின்றவர் 1900s இருந்த ஒரு பிரசிடென்ட். அவரை தான் மோடி வந்து இப்போ மாடலாக வந்து எடுத்து கொண்டு வர இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த டேரிஃபில். அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, டேரிஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, என்னோட நாட்டினுடைய சுமையை குறைச்சி அங்கேருந்து நான் வெளிநாடுகளில் நான் அந்த சுமையை நான் அங்கே கொண்டு போடுறேன். அப்போ இந்த லாங் ரன் என்ன ஆகும்னா, அமெரிக்கா செல்ஃப் சஸ்டைன்ட் எக்கானமியாக அவங்க இருந்தாலுமே
இன்னும் ஆயில் மாதிரியான பல விஷயங்களுக்கு அவங்க வெளிநாடு சார்ந்து தான் இருக்காங்க. முக்கியமாக ஆயில் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல. இந்த இடத்துல இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவர் நம்ம சதாம் ஹுசேன் மேட்டர் கூட இந்த ஆயில்னால தான் கரெக்ட் அமெரிக்கா வந்து போர் தொடுத்ததா ஒரு பேச்சு அப்ப ரொம்ப அடிபட்டது. கரெக்ட். அதனால சதாம் ஹுசேன் வந்து அவர் நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுலாம் கொளுத்திட்டதா கூட பல விதமான நியூஸ் மீடியா எல்லாமே இப்ப சொன்னாங்க. So அது உண்மை. ஆமா சார், அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. அந்த ஆயிலுக்காக தான் வந்து அமெரிக்கா வந்து Correct. சதாம் ஹுசேனை அது உண்மை இருக்கு, டார்கெட் பண்ணது. அதுல உண்மை. ஆனா அது 100% உண்மை இல்லை. அதுல ஒரு பாதி சொல்லலாம், வேற காரணங்களும் உண்டு. ஆனா இதுவும் ஒரு காரணம், அப்படி வச்சுக்கலாம். அமெரிக்கா இப்ப என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து எங்ககிட்ட தான் ஆயில் வாங்கணும்னு சொல்றாங்க. அவங்க டிமாண்ட் பண்ணாலுமே டாரிஃப் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, டாரிஃபை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் மேல அந்த பேர்டனை கொண்டு போய் போடணும் அப்படின்ற ஒரு நோக்கம். ஆனா இது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல மெக்கின்லி பண்ண பெரிய மிஸ்டேக் தான். மெக்கின்லிக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை இந்த லாங் ரன். அவர் இந்த டாரிஃப் அவர் கொண்டு வந்தாலுமே, அவர் சீனா கூட அண்ட் மெக்சிகோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூடலாம் அவர் இந்த மாதிரி பல டாரிஃப் பண்ணாரு. ஆனா அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. தே கில்ட் ஹிம். அவர் அசாசினேட் பண்ணிட்டாங்க அவரை. ஏன்னா அவர் மேல வந்து நிறைய இந்த மாதிரி புகார்கள் வந்துச்சு. அவர் டாரிஃப் பண்ணப்போ அதை ஒழுங்கா கொண்டு வரல, உள்நாட்டில் நிறைய அது வந்து இஷ்யூஸை வந்து உருவாக்கிச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. அப்போ இது வந்து அரசியல் சார்ந்து அப்படின்றதை தாண்டி டாரிஃப் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த பேர்டனை கொண்டு இங்கே போடுறதன் மூலமாக இந்த நாட்டு மொத்தத்தையும் இவங்க வந்து அடிக்கிறதன் மூலமாக அமெரிக்காக்கான இம்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயம் அங்கே பெருசாக பாதிக்கப்படும். டாரிஃப் அப்படின்ற விஷயம் அவங்களுடைய உள்நாட்டு எக்கானமியுமே பாதிக்கும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தே நீட் வெரி சாலிட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ். அதுவும் இப்போ அடி வாங்குது. உள்நாட்டில் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து 25% டாரிஃப் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஸோ அது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இந்தியாவே அஃபெக்ட் பண்ணும். கரெக்ட். இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் இல்லையா? இதை வந்து அவர்கிட்ட சொல்றாங்க ட்ரம்ப் கிட்ட. ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த மெக்கின்லி மாடலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மெக்கின்லி மாடல் இஸ் அ ஃபெயிலியர் மாடல். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆர்டிகல் 1 ஆஃப் தி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து ட்ரம்ப் வந்து யூஸ் பண்ணி இந்த டாரிஃப்லாம் கொண்டு வராரு. அந்த மாதிரி ஐ திங்க் இப்போ தேர் இஸ் அ கேஸ் ஃபைல் இந்த கோர்ட். அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்து ஜட்மெண்ட். ஸோ டாரிஃப் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாகிஸ்தான் மேலே கொண்டு வந்திருக்காரு, இந்தியா மேலே கொண்டு வந்திருக்காரு. பட் அட் த சேம் டைம் சைனா வேறு நாடுகள் இருக்கும் டாரிஃப் வந்து குறைச்சிருக்காரு. அது ஒரு இப்போ அதுவும் அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ இவ்வளவு தூரம் வந்து மோடியினுடைய இம்பாக்ட் வந்து மோடியினுடைய மல்டிலேட்டரல் பாலிசி வந்து நிறைய விஷயங்கள இருக்கு. இப்போ ரூரல் செக்டார்னு ஒன்று இருக்கு. எந்த நாடுமே எடுத்தாலும் அதனுடைய ரூரல் செக்டார். இப்போ அமெரிக்காவில் கவுண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்தியாவில் வந்து ரூரல் இந்தியான்னு ஒன்று இருக்கு. இப்போ இவருடைய இந்த ஃபாரின் பாலிசி ரூரல் எக்கானமி எந்த அளவுக்கு வளர்த்துருக்கு? ஓகே, இப்போ ரூரல் எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கு வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அது முதல்ல முக்கியம். ஆனால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் பெரிய ப்ராப்ளமே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒவ்வொரு கட்சி அவங்க ஒரு ஆட்சியை அமைக்கிறாங்க இந்தியாவில். இங்கே திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி, காங்கிரஸ், அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது என்ன ஆகுனா மைன்யூட்டாக பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஏன்னா கிராமத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போனோம்னா அந்த ஸ்டேட்டினுடைய கோஆப்ரேஷன் அவசியம். ஆக்சுவலி அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கு இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. மெஜாரிட்டி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதை வச்சு. அப்போ ஒரு மாநில அளவு அதையும் தாண்டி நகர அளவு அதையும் தாண்டி கிராம அளவு அந்த ஒரு ஃபில்டர் பண்ணி நம்ம உள்ள கொண்டு வரும்போது அதற்கான அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க ஃபர்ஸ்ட் வேணும். ஓகே, அது இங்க இல்ல, அதிகமா இல்ல. ஓகே, அதை வச்சு தான் they are doing politics. கரெக்ட். இப்போ எங்க சவுத் சைடு பாத்தீங்கன்னா அம்மாவோட ஊர்ல அங்கெல்லாம் மோடி வீடுன்னு சொல்லி அரசு என்ன பண்றாங்க, வீடு கொடுக்குறாங்க. வீடு கட்டுறதுக்கான எக்கானமி கொடுக்குறாங்க. அந்த காசு தராங்க. கொஞ்சம் பாதி காசு அரசு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உள்ளுக்குள்ள பயங்கர பாலிடிக்ஸ். மோடி படத்தை அங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாலிடிக்ஸ். மோடி படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல அங்கே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பாடிஸ் அவங்களுடைய இதை கொண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாத்தையும் இவங்க வந்து குடைச்சல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு நல்ல ஒரு போக்கா நான் பார்க்கல. அப்போ ரூரல் ஏரியா அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அகமதாபாத் டு மும்பை ஏதோ ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அது எக்ஸ்பிரஸ் ரோடு. அதையும் தாண்டி அதுக்கு அட்ஜேசண்டா அதுக்கு இதுவா பேரலா கிராமத்தையும் இணைக்கிற அளவுக்கான அந்த ரோட் ஸ்ட்ரக்சரை அங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தே ஆர் இன் சேம் பேஜ். அது அவசியம். அப்போ இங்க அதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்தணும் ஃபர்ஸ்ட். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே சொல்லணும்னா சொல்கிறேன், நான் லோக்கலாக சொல்கிறேன். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா
அரசியலையும் தாண்டி கிராமங்கள் வளரணும்னா அது டாப் டவுனை தான் வர முடியும். ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்படியே வர முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. பட் அதற்கு பண்ணுறதுக்கான ஈக்கோ சிஸ்டமே இங்கே உருவாக்கணும். அப்போது எக்கனாமி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ணுறாரு, டிஜிட்டல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாக்ஸ்கான் வந்து கொண்டு வந்தார். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க பண்ணியிருக்கிற அவங்க ஸ்டே பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து மக்கள் அங்கே வராங்க. அப்போ கிராமப்புறங்களையும் நம்ம வந்து மெயின் சிப்பு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்த இவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான கோஆப்ரேஷன் எந்த அளவு இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம வந்து அமெண்ட் பண்ண மட்டும்தான் இதை இன்னும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். சமீபத்தில் நான் பார்த்த விஷயம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடல் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ நேஷன். அதில் வந்து மோடி ஆதிக்கத்தை செலுத்தணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குன்ற கூட நான் இப்போ ஒரு நியூஸ் சமீபத்தில் பார்த்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சி ஒர்க் ஃபோர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர் கொண்டு வர, அது வந்து குளோபலியே நம்மளுக்கு வந்து 12% இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் படித்தேன். ஸோ அந்த 12% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கிராமங்கள்லேருந்து வரதா நினைக்கிறீங்களா? கிராமங்கள்லேருந்து பண்ணுறாங்க. ஆனால் அது இன்னுமே நம்ம விரிவுபடுத்தணும். ஆக்சுவலி விரிவுபடுத்தணும். ஏன்னா கிராமப்புறங்கள்லேருந்து வர்றவங்க அதுக்கான ட்ரெயின் ஆகுறதுக்கான ஈக்கோ சிஸ்டம் இருக்கா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் உள்ளடக்க தான் இந்த விஷயம். இப்போதைக்கு அந்தளவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வரணும். ஆனால் கிராமங்கள் ஒரு பக்கம் இருக்கு, அதே நேரத்தில் மற்ற நாடுகள்ல இருந்தும் இங்க வேலைக்கு வரவங்களும் இருக்காங்க, இங்கிருந்து போறவங்களும் இருக்காங்க. அந்த பத்தி அதுக்கு நம்ம மோடியுடைய ஃபாரின் பாலிசி வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி இருக்கா? ஐ மீன் தட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் அவர் எக்கானமி அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. ஓகே, இப்போ பங்களாதேஷ்னு எடுத்துக்கோங்க. அதுல நமக்கு இப்போ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நமக்கு பங்களாதேஷ் கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு இதுல பாதிப்பு உண்டு பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சார், இப்போ நேஷனலிசம் அப்படின்ற விஷயத்தினுடைய அடிப்படை என்னன்னா, என்னுடைய நாடு, அதுக்கு நான் தான் லீடர், அதுக்கு என் மக்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஒரு உலகளாவிய ஒரு எக்கனாமியை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும்னா வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வேணும் தான். ஆனால் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ்ன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அவங்க யார், உள்ளே வர்றவங்க யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம பார்டரை நம்ம வந்து திறந்து விட்டுருக்கோம், வராங்க. ஆனால் வர்றவங்க எந்த மாதிரி ஆள் அப்படின்றது நம்ம முக்கியம் பார்க்கணும். இப்போது நம்மளுடைய ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, கொங்கு பகுதி வச்சுக்கலாமே, அங்கே வேலைக்கு வர்றவங்க பெரும்பாலான பேர் வந்து பங்களாதேஷ்காரங்க வராங்க. பங்களாதேஷ் ஆட்களை வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி கேரளாவுக்கு டீ பிளான்டேஷன் இருக்கும்ல, டீ பிளான்டேஷன்ஸில் நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக பார்த்துருக்கேன். அவங்க அங்கேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் பேரியர் பெரிய பிரச்சனை உண்டு, கம்யூனிகேஷன் பிரச்சனை உண்டு. ஆனால் வராங்க, அவங்கள சீப் லேபருக்காக அங்கேருந்து அழைச்சிட்டு வராங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து உள்ளே வந்து இங்கே வந்து பாம்பு வைக்கிறது, இங்கே உள்ள வந்து லோக்கல் பிரச்சனைலாம் அவங்க உள்ள இன்வால்வ் ஆகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போது ஓப்பன் பார்டர் அப்படின்ற விஷயம் நம்ம இன்னும் கொண்டு வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பார்டர் பாலிசி தான். பைடனுடைய ஆட்சி காலத்தில் யார் வேணா வரலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி இருந்தது. ஆமாம், இங்கே வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரல. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜென்ட்ஸ் பல பேர் என்ன பண்ணுறாங்க, வெளியே இருந்து ஆட்களை உள்ளே வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இம்போர்ட் பண்ணுற ஆட்கள் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்றது கேள்விக்குறி தான். அப்போ அந்த விஷயத்தில் பங்களாதேஷ் கூட இந்தியாவுக்கு நிறைய கிளாஷஸ் வந்து நடந்துருச்சு இந்த பாஸ்ட். அவங்களுடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்க உள்ளே வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து டீபோர்ட்லாம் பண்ணோம். அப்போது ஸ்ரீலங்கன்ஸ் வராங்க, பங்களாதேஷ் பீப்புள் வராங்க, வரலாம், ஓகே. ஆனால் அதுக்கான ஒரு சில செக்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் வேணும். அதை அரசு இன்னுமே அக்ரெசிவாக கொண்டு வரணும். அதை ஒன்லி நேஷனலிஸ்ட் பார்ட்டி கேன் டூ இட். ஏன்னா லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்பவுமே ஓப்பன் பார்டர்ஸ் வந்து வெல்கம் பண்ணுற ஆட்கள் தான். இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரினரை வந்து உள்ளே விடணும்னு சொல்லி அவங்க அப்படி பாலிசிலாம் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. ஆனால் இவங்க ஒரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்னால இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். அதை இன்னுமே கொஞ்சம் அதுக்காக அவங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணணும்னு சொல்ல, அவங்க வரலாம். ஆனால் அதுக்கான செக்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக இதில் ஒரு ஜெனரல் கொஸ்டின் ஒன்று கேட்கணுன்றது, இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, ரஷ்யாவும் கம்யூனிசம் தான், சைனாவும் கம்யூனிசம் தான். ஆனால் சைனீஸ் கம்யூனிசமுக்கும் ரஷ்யன் கம்யூனிசமுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. கரெக்ட். பட் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இது பார்ஷியலி கேபிட்டலிஸ்ட் பார்ஷியலி டெமோக்ரஸியும் வருது. இதையும் அடிப்படையாக வச்சு தான் மோடி வந்து அந்த ஃபாரின் பாலிசியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்மளுடைய எக்கானமி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சார், ஜிடிபியுடைய க்ரோத் எப்படி இருக்கு, அதை பற்றி. ஓகே சார், ஃபர்ஸ்ட் நம்ம சீனா பார்த்துடலாம். சீனா வந்து அவங்கள வந்து டுவெல் மாடல் இருக்கு அவங்ககிட்ட. ஒன்று என்னன்னா,
அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல்லி கம்யூனிஸ்ட். ஒரு கட்சி, ஒரு ஆட்சியாளர், ஒரு பார்ட்டி எல்லாம் அப்படிதான். ஒற்றை ஆட்சி முறை. ஆனா எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்லி அவங்க கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஜாம்பியான்ற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அங்க போயிட்டு இவங்க காப்பரை வந்து எடுக்கிறாங்க. சைனீஸ் கவர்மெண்ட் காப்பரை வந்து மைன் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கம்பெனி ஓன் பண்றது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா உள்ள வேலை பார்க்குற ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் எம்ப்ளாயிஸ். அவங்க பிரைவேட்டா இருக்கிற ஆட்கள் உள்ள கான்ட்ராக்ட்ஸ்லாம் பிரைவேட் கான்ட்ராக்ட்ஸ். சைனீஸ் எம்ப்ளாயிஸ். சைனீஸ் கம்பெனி ஜாம்பியால போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஸ்டேட் ஓன் கம்பெனி. ஆனா ஸ்டேட் ஓன் எக்கானமி, ஸ்டேட் ஓன் கேபிட்டலிசம் அப்படி வச்சுக்கலாம் அவங்க பண்றது. இப்போ ரஷ்யாவோட கேஸ் அது வேற. இப்போ ரஷ்யாவில் வந்து பார்ட்லி கம்யூனிசம் கிடையாது. அவங்க வந்து ஆலிகார்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுக்குள்ளே ஒரு செக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆதரவில் இப்போ வாழ்றவர் தான் புடின் இல்லையா? ஆனால் அவங்களுமே வந்து எக்கானமி பார்த்தீங்கன்னா அகைன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி தான். ஆனால் அவங்களும் சீனா மாதிரி நேட்டிவான பல விஷயங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஃப்ரம் டெக்னாலஜி டு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே செல்ஃப் சஸ்டைன் விஷயங்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து கம்பைண்டாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஐ மீன் ஆட்சி முறையில் டெமோக்ராட்டிக் தான், கேபிட்டலிசம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் கேபிட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரே காரணத்தினால கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸை நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ சீனா அண்ட் ரஷ்யாவோட தயவு எனக்கு வேணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. ஏன்னா அவங்க எக்கானமி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேபிட்டலிஸ்ட் தான். அப்போ அங்கேருந்து பெட்டர் பார்ட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் வித்தவுட் லெட்டிங் த கம்யூனிஸ்ட். அரசியல் வந்து உள்ள வந்துடக்கூடாது, எக்கானமி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இப்படி பாதி நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அது நல்ல விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவருடைய மோடியுடைய ஃபாரின் பாலிசியில சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்டர்ல நிறைய அன்செட்டில்ட் டிஸ்பியூட்ஸ் இருக்கு சார். கரெக்ட். அதை பத்தி வாட் இஸ் யுவர் ஒபினியன் அபௌட் இட்? இப்போ அன்டிஸ்பியூட்டட் ஆமா, டிஸ்பியூட்டட் விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்று பாகிஸ்தான் கூட இருக்கும், சைனாவோட ஒன்று இருக்கு. சைனா பாகிஸ்தான் பெரிய பிரச்சனை. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா கூட ஆல்ரெடி அது பல வருஷமா போயிட்டு இருக்கு. இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 3 பேசலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2015 வந்து லேண்ட் பார்டர் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டோம். அது முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன், அதில் என்ன ஆச்சுன்னா 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷாக மாறும்போது அது உள்ள பல பகுதிகள் வந்து 2 நாடுகளுக்கும் பொதுவான பகுதியில் உள்ள மாட்டிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பங்களாதேஷ் நாட்டுக்கு சொந்தமான பல பகுதி வந்து இந்தியாவுடைய பார்டருக்கு உள்ள இருந்துச்சு. இந்தியாவுக்கு சொந்தமான பல விஷயங்கள் வந்து பங்களாதேஷுடைய பார்டருக்குள்ள. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு தீவில் வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் பங்களாதேஷ் ஆட்சி, அடுத்த ஊரில் இந்தியாவுடைய ஆட்சி. அப்படி சின்ன சின்ன பாக்கெட்ஸாக அவங்க இருந்தாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, ஷேக் ஹசீனா அகைன் வரேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க ஷேக் ஹசீனா அவங்ககிட்ட வந்து நம்ம பேசினோம். நம்ம வந்து லேண்டை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். இதை வச்சுக்கோங்க, நாங்கள் அதை வச்சுக்கிறோம் சொல்லி நம்ம ஸ்வாப் பண்ணி அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணோம். ஏன்னா ஒரு நாட்டினுடைய இன்டீரியரில் இருந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான், சைனா அண்ட் ஸ்ரீலங்கா 3மே பார்த்தீங்கன்னா அவங்க தான் அக்ரஸர். 3 கண்ட்ரியுமே அவங்க தான். இந்த 3 கண்ட்ரிஸ் கூட நம்ம அக்ரிமெண்ட் போடுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட் படி நம்ம அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருந்தாலும் ஈவன் இந்தியா கேப்சர்ட் பஞ்சாப் அந்த வாரில், பட் நம்ம அதை வந்து திருப்பி கொடுத்தோம். ஆனால் அப்போ கூட பாகிஸ்தான் வந்து பிஓகேவை அவங்க வச்சுக்கிட்டாங்க, நம்ம கொடுக்கல. அது காங்கிரஸுடைய பெரிய ஒரு தோல்வி. ஏன்னா பஞ்சாபை வச்சு இவங்க பிஓகேவை வாங்கியிருக்கலாம், ஆனால் பண்ணல. இவங்க பிஓகேவையும் அப்படியே விட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போது அந்த டிஸ்பியூட் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா அது மதம் சார்ந்த பிரச்சனையாகவும் போயிடும். ஏன்னா முஸ்லீம்ஸ் அங்கே இருக்காங்கன்றதுனால. இந்த பக்கம் சைனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பான்ஷியல் பாலிசி கொண்டு வரதுக்கு காரணமே சைனா தான். அவனுங்க பண்ண வேலை தான். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் பாகிஸ்தானில் மேலே ஒரு பகுதி, இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த பகுதியெல்லாம் ஈஸ்டர்ன் பகுதி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்தனிங் பகுதியாக அவங்க பார்க்குறாங்க. முக்கியமாக சைனா அவங்களுக்கு அந்த பகுதி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு முக்கியமான ஒரு பகுதி.
அதை அவங்க என்ன பண்றாங்க, இந்த பகுதியை ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த பகுதியை இந்தியா பலமுறை அவங்கள நம்ம வந்து நம்ம வார்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆனால் அவங்க உள்ள வராங்க. ப்ளஸ் நம்ம அக்ஷாய் சின் அப்படின்ற பகுதி வந்து இன்னைக்கும் அவங்க வச்சிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை. பட் இந்தியா அதை பற்றி பேசுகிறோம், பேசி அந்த பகுதியை திரும்பி வாங்கணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா அது 62 நினைக்கிறேன், 62 போனது இன்னும் நமக்கு வரல, அவங்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, அது வந்து நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் கூட கலந்த ஒரு விஷயம். இப்போ தமிழ் நேஷனலிஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் இவங்க விட்டுருவாங்க. அவங்க பண்ணுற அந்த மீனவர்களுக்கு, அந்த ஃபிஷர்மேனுக்கான பிரச்சனை எதையுமே இவங்க பேசுறது கிடையாது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட் லெவலில் ஒரு அழுத்தம் அங்கே இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா இங்கே மொத்த ஸ்டேட்டும் அங்கே வந்து அப்படி பண்ணுவாங்க. அப்போது இந்த 3 விஷயத்தையும், முக்கியமாக பாகிஸ்தான் கேஸை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் உள்ள உள்நாட்டு மக்கள் அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு குரூப் இருக்காங்க. ஸ்ரீலங்கா பண்ணுற விஷயத்தை ஆதரிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒரு குரூப் இருக்காங்க. அப்போ உள்நாட்டு பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும். உள்ள இருக்கிற ஆட்களை முதல்ல இவங்க பண்ணாதான் ஒழுங்குபடுத்தி வெளியே நம்ம பண்ண முடியும். ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். கடைசியாக ஒரு கேள்வி, ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10 மோடியுடைய ஃபாரின் பாலிசிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? ஒரு 7. கண்டிப்பாக. யுவர் கான்ஃபிடென்ட்? கண்டிப்பாக. ஒரு சில விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அது பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் டைம் ஆகும், பட் இட் வில் ஹேப்பன். ரைட். இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி அரங்கத்துக்கு வந்து எங்களுக்கு பல விஷயங்களை சொன்னது, பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். கூடிய சீக்கிரம் திரும்ப சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.